மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு மானுடரின் வாழ்வில் ஏற்படும் சுகம், துக்கம், செல்வம், புகழ், ஆயுள், ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் அவரவர் ஊழ்வினை அடிப்படையிலேயே அமைகிறது. கணவன் மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம் ஆகும். அவரவருடைய கர்மா எனும் விதியை ஆய்வு செய்பவர்கள் தெய்வ யக்ஞர் எனப்படும் ஜோதிடர்கள் ஆவர். இன்னார்க்கு இன்னார் என்று திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரும் ஜோதிடர்கள் ஒன்றிணைந்த ஆலயம் மேட்ரிமோனி நிறுவனத்தின் மூலம் விடியல் வந்துவிட்டது. தாமத திருமணத்திற்கு தினமும் பிரார்த்தனை செய்யும் ஜோதிடர்களின் ஆசீர்வாதத்தினாலே அவர்களது கல்யாண கனவு உடனே பலித்திட ஆலயம் மேட்ரிமோனியில் பதிவு செய்து பலன் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். லோட்டஸ் தொலைக்காட்சி நேயர் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக, இந்த சின்னத்திரை வாயிலாக உங்கள் இல்லந்தோறும் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கடந்த 16 ஆண்டுகளாக பலருடைய வாழ்க்கையில் பட்டை தீட்டப்பட்டு எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு இந்த மானுடம் வெல்ல சோதிடம் கூறும் வழிமுறைகளை எமது அறிவுபூர்வமான ஆராய்ச்சி பூர்வமான பட்டம், அதாவது ஒரு பட்டதாரி ஜோதிடர் என்ற ஒரு முறையிலே உங்களை இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை அடையணும் அப்படின்னா 33% பூர்வ புண்ணியம். இந்த பூர்வ புண்ணியம் என்பது 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், அடுத்தது லக்ன பாவகம். இது மூன்றும் சிறப்பாக இருந்ததுன்னா ஒரு மனிதன் மிக அற்புதமான வெற்றியை பெறலாம். அந்த வகையில் 33% பூர்வ புண்ணியமும், 33% உங்களுடைய திறமையும், 33% அதிர்ஷ்டம் எனக்கூடிய இந்த ஜாதக கிரக அடைவுகள் மிக சிறப்பாக இருக்குமேயானால் ஒரு ஜாதகர் 100% வெற்றியை பெறுவார். இன்றைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு மலேசியாவிலிருந்து ஒரு மீனராசி நேயர் கேட்டார், ஐயா, எந்த ஒரு பிரச்சனைக்கு போனாலும் என் வாழ்க்கையில் என்னால் ஜெயிக்கவே முடியலையே, அதுக்கு என்ன காரணம், இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னார். நான் தான் பரிகாரத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டே வரேன். எல்லாருக்கும் பொதுவான பரிகாரம் இல்லை. பொதுவான பரிகாரங்கள் முன்பே நமக்கு சொல்லப்பட்டு விட்டன. அந்த மாதிரியான பரிகாரங்களை நாம் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னை பொறுத்தவரை உங்களுக்கு பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா, 670 கோடி பேர் இந்த உலகளாவிய மானுடர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் ஒவ்வொருவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் அவருடைய முக பேதங்கள், குண பேதங்கள், நிற பேதங்கள் இருக்க செய்கிறதே, அதுபோன்றுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அவனுடைய மனம், புத்தி, சிந்தனை, செயல் இது எல்லாமே மாறுபடுகிறது. இது எல்லாமே ஜாதகப்படித்தான். அப்போது அவங்களுக்கு பரிகாரமும் மாறுபடும் அல்லவா? அப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் என்னை சந்திக்க வரக்கூடியவர்களுக்கு ஜாதக பலன்கள், அதுபோக உங்களுக்குரிய முழுமையான முறையான வெற்றிகரமான செலவில்லாத எளிய பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பரிகாரங்கள் செஞ்சோம், மேன்மை அடையலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த நிகழ்ச்சியில் இந்த மீன ராசிக்காரர் என்கிட்ட கேட்டார் இல்லையா, அவருக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது அன்னைக்கே புத்தர் ஒரு அஷ்டாங்க மார்க்கத்தை சொல்லியிருக்கிறார். அந்த அஷ்டாங்க மார்க்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு காலர் வர்றாரு, அவர்கிட்ட பேசிட்டு அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். கோயம்புத்தூரில் இருந்து. உங்களுடைய பெயர் சொல்லுங்க ஐயா. கார்த்திகேயன். கார்த்திகேயன், வெரி குட். ஆமாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 18/4 18/4 1982. 1982. சொல்லுங்கள் கார்த்தி, உங்களுடைய பிறந்த நேரம் சொல்லுங்கள். 9:20 சார், காலை 9:20. ஓகே கார்த்தி, உங்களுடைய கேள்வி என்ன சார்? திருமணம் எப்போ ஆகும்? மகர ராசிக்காரர் இல்லையா? ஆமாங்க சார். இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன், சரியான ஒரு காலர் வந்திருக்கிறாரு. இது ரிஷப லக்னம்,
5ஆம் பாவகத்தில் சனி செவ்வாய் வக்ரகதியில். 5ஆம் பாவாதிபதி என்பது 12ஆம் பாவகத்தில் மறைகிறது. லக்னாதிபதியாகிய சுக்கிரன் 10ஆம் பாவகத்தில் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷமடையுது. அப்போது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் 2ஆம் இடத்தில் ராகு, 8இல் கேது. எல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டா? கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி 33 வயசு 6 மாதம் 14 நாள் ஆச்சு, இன்னும் மேரேஜ் ஆகலை. ஆமாங்க சார். இதுதான் இந்த பூர்வ புண்ணியம்னு சொல்கிறது. இந்த பூர்வ புண்ணியம் என்பது 5ஆம் பாவகம் பாதிக்கப்படுமேயானால் இந்த ஜாதகருக்கு சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்கள் எப்போ 5ஆம் பாவகத்தில் தொடர்பு ஏற்படுதோ அப்போது அந்த ஜாதகருக்கு ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறையாக சஞ்சித கர்மா என்பது முற்பிறவியில் அவரவர் செய்த கர்ம வினைகளுடைய பொறுத்து தான் இப்பிறவியில் அவருடைய வாழ்வாதாரங்கள் அமைகிறது. இதை சொல்லக்கூடியதான் மிக எளிய ஒரு மெத்தடாலஜி தான் இந்த அஸ்ட்ராலஜி. சரியா கார்த்தி? ஹலோ கார்த்தி, லைனில் இருக்கிறீங்க இல்லையா? லைன் இருக்கிறேன் சார். ஓகே. அப்போது இந்த திருமணம் என்பது இருமணம் சேரக்கூடியது, இறைவனால் நிச்சயிக்கப்படுவது. அதாவது அனுமானிப்பவன் ஜோதிடன், தீர்மானிப்பவன் இறைவன். எந்த ஒரு ஜோதிடனும் தீர்மானமாக சொல்ல இயலாது. ஆனால் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தற்சமயம் நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு வழிவிடுகிறதா என்பதை பார்ப்போம். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. தற்சமயம் உங்களுக்கு குரு மகாதிசையில் சுக்கிரனுடைய புத்தி 25/6/2018 வரைக்கும் நடக்கிறது. கரெக்டாக ஒரு 7 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமாகும். கல்யாண பத்திரிகையை நீங்கள் எனக்கு அனுப்பி வைப்பீங்க. நம்ம ஆலயம் matrimony.comல இன்றைய பதிவு செய்யுங்க, தாமதம் பண்ணாதீங்க. இலவச பதிவு இருக்குது, 76 பிரான்ச்சஸ் இருக்குது, 76 ஜோதிடர்களுடைய பிரார்த்தனை இருக்குது. உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். ஆல் த பெஸ்ட். ஓகே சார், இன்னொரு கேள்வி கேட்கலாமா சார்? ஹலோ, நீங்கள் அடுத்த நேயர்கள் லைனில் இருப்பாங்க இல்லையா? அதனால் நம்ம மீண்டும் நீங்கள் நேரில் ஒரு நாள் சந்திங்க. அந்த பூர்வ புண்ணியத்துக்கு நான் விளக்கம் சொல்ல போகிறேன், பார்த்துட்ருங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து அறிமுக நிகழ்ச்சி தானே ஒழிய சோதிடத்தை இந்த தெளிவாக உங்களுக்கு இந்த டிவியில் சொல்கிறது ஜோதிடம் இல்லை. எல்லா ரகசியங்களையும் நம்ம பேச முடியுமா? பேச முடியாது. ஆக என்னை சந்திக்கணும்னா திருப்பூர் வாங்க. அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடியவங்க மாதம் ஒரு முறை என்னை சந்திக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குங்க. ஒரு பாவகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரக்கணக்கான புதையல்கள் அதில் இருக்குது. கேள்விகள், பதில்கள், தோஷங்கள், சந்தோஷங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஆக 12 பாவகங்களையும் நம்ம ஆய்வு செய்யும்பொழுது நேரம் பத்தாது. ஒரு ஜாதகத்தை முழுமையாக நம்ம பேசணும்னா மாதக்கணக்கில் கூட ஆகலாம். அதனால் எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு எமது 16 ஆண்டுகளாக உங்களுக்கு முன்னாடி நான் வந்து இந்த தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டே இருக்கேன். அதில் ஒரு நேயர் என்னை கேட்டிருக்கிறாரு, இந்த மீனராசிக்காரர் வந்து ஒரு அப்பாவித்தனமான ஒரு யதார்த்தவாதியாக இருந்து இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அவங்களாம் இது நல்ல இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கௌதம புத்தர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கம். இந்த அஷ்டாங்க மார்க்கம் என்றால் என்ன? அன்னைக்கெல்லாம் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து புத்தர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த உலகம் என்பது நித்தியமானது அல்ல, அனித்தியமானது. இந்த உலகம் எப்பொழுதுமே நிலையானது அல்ல அப்படிங்கிறாரு. ஓடும் நீரில் ஒரு அடி எடுத்து வைத்து அந்த அடியை எடுத்து அடுத்த அடி வைப்பதற்குள் அந்த நீர் அந்த இடத்தில் நிலையாக இருப்பதில்லை எப்படியோ அதுபோன்று இந்த மனித வாழ்க்கையும் அப்படித்தான். எனவே இந்த மனித வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னா 8 விதமான மார்க்கங்களை உபதேசம் செய்கிறார். அதில் முதல் மார்க்கம் பார்த்திங்கன்னா சரியான பார்வை. இந்த உலகத்தை நாம் சரியான பார்வையில் பார்க்கணும். பார்வை வந்து கோணலாக ஆச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை கோணலாகிடும். இந்த உலகமே எனக்கு என்ன செய்தது, இந்த உலகம் என்னை ஏமாற்றுகிறது என்றெல்லாம் புலம்பி தவிக்கக்கூடியவர்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் சரியானபடி உங்களுடைய பார்வை இல்லை. அதே மாதிரி ஆசை, சரியான ஆசை வேணுங்கிறார். ஆசைப்பட வேண்டாம், ஆசை படாதீங்க. ஆசை வந்து உங்களுக்கு வந்து எதிரி அப்படிங்கிறதெல்லாம் புத்தர் சொல்லியிருக்காரு. ஆனால் சரியான ஆசைப்படுன்னு தான் சொல்கிறார். அதே மாதிரி சரியான வாழ்க்கை முறை, உங்களுடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சரியான உந்துதல், உங்களுக்கு நல்ல ஒரு உந்து சக்தியான ஒரு குரு வந்து சரியானவங்களாக கிடைக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மீனராசிக்காரர்களுக்கு சரியான பேச்சு. இந்த 5வது பார்த்திங்கன்னா சரியான பேச்சு. சரியான பேச்சு நம்ம பேசும்பொழுது அது கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா சரியான முயற்சி. நீங்கள் இந்த உபயராசிகள் மீனம், மிதனம், கன்னி, தனுசுலாம் பல விஷயங்களில் தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்துவாங்க, பல தொழில்களில் ஈடுபடுவாங்க. இந்த ஆடுகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கண்ட இடமெல்லாம் மேயும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் போய் பரபரப்பான இந்த உலகத்தில் பரபரப்பாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி பல தொழில்களில் போய் தோல்வி அடைஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ தான் எங்களை மாதிரியான அஸ்ட்ராலஜர்கள் நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன செய்வோம், ஜாதகப்படி என்ன தொழில் செய்யலாம், ஒரு சரியான உந்துதல் வேணும் இல்லையா? அது அந்த இளைஞர்களுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன். ஒரு நேயர் இடையில் வராரு, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ
வணக்கம் அம்மா, உங்களுடைய பெயர்? சார் யுவராணி பேசுறேங்க. யுவராணி. ஓகே, எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க? அவினாசிலேருந்து கால் பண்ணுறேங்க சார். அவினாசி, வெரி குட். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. என் பேர் யுவராணிங்க சார், அவினாசிலேருந்து கால் பண்ணுறேங்க. பிறந்த தேதி? என்னங்க சார்? பிறந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் 4/5/1988ங்க சார். 1988. நீங்கள் அந்த டிவி ரூம்லேருந்து வெளியில் வந்துடுங்க, அல்லது டிவி சவுண்டை குறைங்க, டிவியை பார்த்து பேசாதீங்க. அடுத்தது எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? காலையில் 8:10க்கு பிறந்தேங்க சார். வெரி குட். புதன்கிழமை மணிக்கு பிறந்தேங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கிழமைன்னு. சரிங்க சார். உங்களுக்கு 27 வருடம் 5 மாதம் 28 நாள் ஆச்சு. நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய ராசி விருச்சிக ராசி, அதே மாதிரி ரிஷப லக்னம். கரெக்டா? அனுசு சரிங்க சார், கரெக்டுங்க. நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம். காஞ்சி பெரியவர் பிறந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் என்பது ஒரு முழுமையான நட்சத்திரம். மாங்கல்யம் செய்வதற்கெல்லாம் அனுச நட்சத்திரத்தை தான் தேர்ந்தெடுத்து கொடுப்போம். கெட்டி மாங்கல்யம்னு சொல்லுவோம். அப்போ தீர்க்க சுமங்கலியாகவும் தீர்க்காயுஷாகவும் இருக்கணும்னா இந்த அனுச நட்சத்திர நாள் அன்னைக்கு நீங்கள் பொண்ணு இருக்கிறது ரொம்ப அவசியம் திருமணத்துக்கெல்லாம். இப்போ உங்களுடைய கேள்வி என்னம்மா? சார் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறத கேள்வி. அதாவது ஒரு ஜாதக அடிப்படையில் அரசு உத்தியோகத்துக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் குரு இதெல்லாம் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க அரசு உத்தியோகத்தில் மேன்மை அடைவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நீங்கள் நல்ல சிறந்த ஆசிரியராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் எம்காம் படிச்சிருக்கேங்க சார். ஓகே, எம்காம் படிச்சுட்டு அடுத்தது என்ன வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க? நான் வந்து விஏஓக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஓகே, தற்சமயம் நடக்கிறது வந்து உங்களுக்கு வீனஸ் சுக்கிரனுடைய திசை, சரியா? சுக்கிரனுடைய திசையில் சுக்கிரனுடைய புத்தி தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னாதிபதி. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி எங்கிருந்தாலும் நன்மையை தரும். அதே மாதிரி உங்களுக்கு லக்னாதிபதியும் வாக்குஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை ஆகுது. அதனால தான் நீங்கள் ஆசிரியர் தொழில்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி வந்து நீங்கள் விஓஓ அப்படிங்கிற தொழிலும் உங்களுடைய ஜாதகப்படி மேட்ச் ஆகுதம்மா. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வேலை கிடைத்த பிறகு எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. எவ்வளவு நாளுக்குள்ள கிடைக்குங்க சார்? 2018ஆம் ஆண்டுகளுக்குள்ளார கிடைக்குமா? ஓகே ஓகேங்க சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்போது இந்த சரியான தியானம், அதாவது பார்த்தோம், சரியான பார்வை, சரியான பேச்சு, சரியான ஆசை, சரியான வாழ்க்கை, அதே மாதிரி சரியான செயல். ஒரு செயல் செய்கிறோம்னா அது சரியான செயலாக செய்யணுங்கிறார் புத்தர். அந்த செயல்கள் வந்து அரையும் குறையமாக செஞ்சோம்னா அதில் எப்படி நம்ம முழுமை அடைகிறது? அதே மாதிரி சரியான உந்துதல், சரியான தியானம். அந்த 8 வகையான மார்க்கங்களை இந்த உபயராசிக்காரங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா மீனம், மிதனம், கன்னி, தனுசு, ஏன்னா அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 12 நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த ராசியினுடைய குணங்களில் பெண்களுடைய ராசியினுடைய குணங்கள்லாம் எப்படிங்க சார் இருக்கும் அப்படின்னு. இந்த மேச ராசிக்கார பெண்களுடைய குணங்கள் பார்த்திங்கன்னா, மாமியார் வந்து காஃபி வச்சு கொடுக்க சொன்னால் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் மாமியாருக்கு இந்த டயத்துக்கெல்லாம் காஃபி கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிஸ்டமேட்டிக்கெல்லாம் அந்த மேசராசிக்கார பெண்கள்லாம் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. மாமியார்களே உங்களுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த மேசராசி வந்து ஒரு ஆக்ஷன்லேயே இருக்கும், எப்போதுமே அது மூமெண்ட்ஸ்லேயே இருக்கும். அவங்க இயக்க சக்தி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, அதாவது புல்லிங் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் அவங்களுக்கு வந்து குதிரையை கொடுத்துருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குதிரை, அதனுடைய வேகத்துக்கு யாராலுமே ஈடு கொடுக்க முடியாது. அவங்கள்ட்ட போயிட்டு சென்டிமெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு அந்த பெண்களை மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே வெந்நீர் வச்சு கொடுப்பாங்க, ஒத்தடம் கொடுப்பாங்க அப்படிலாம் எதிர்பார்த்து அது நடக்கலைன்னா மகனை கூப்பிட்டு உன் மனைவி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிஷபராசிக்கார பெண்கள் அவங்களுடைய சிஸ்டமேட்டிக் வந்து பிடிச்சிருந்தால் தான் அந்த மாமியாருக்கு பணிவிடை செய்வாங்க. இல்லைனா மாமியாரை தனி கொடுத்தனமாக கொண்டு வச்சுருவாங்க. ஒரே வீட்டில் மாமியார் தனியாகவும் மருமகள் தனியாகவும் இருப்பாங்க. இது எங்கே நடக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்கார பெண்கள். ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் சிஸ்டமேட்டிக், அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி மாமியார் கணவன்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நம்ம எப்பொழுதுமே 12 ராசிக்காரர்களையும் நம்ம குறை சொல்லலை. அவங்களுடைய நேச்சர் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கலாம்ல. இந்த உலகமே மாற்றத்துக்குரியதுன்னு புத்தர் சொன்னார்ல, இந்த நிகழ்ச்சி அதுதானே. இந்த மாற்றம் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை, மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை. அப்போ ரிஷபராசிக்கார பெண்களுடைய குணாதிசயங்களை நாம் சரியாக உணர்ந்து அவங்க மாமனார் மாமியார்லாம் செயல்பட்டாங்கன்னா, கணவனும் செயல்பட்டாங்கன்னா, அந்த ரிஷபராசிக்கார பெண்களை திருமணம் செய்து மிக அற்புதமான மேன்மை பெறலாம். அடுத்தது மிதுன ராசிக்கார பெண்கள். இவங்களாம் எப்படி இருப்பாங்க? நல்ல அறிவாளி, புத்திசாலி, ப்ராட் மைண்ட், எல்லாரையும் வந்து சமமாக பாதிக்கக்கூடியவங்க. தன்னுடைய பிறந்த வீடு,
தன்னுடைய புகுந்த வீடு எல்லாமே ஒன்று தான் நினைக்கக்கூடிய பெண்கள். அதே மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தெல்லாம் பிறந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தனக்குன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு தியாக உணர்வோடு செயல்படக்கூடிய பெண்களாக இருப்பாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்லாம் இருக்கக்கூடியவங்க. மிக அற்புதமான பெண்கள் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க. அதே மாதிரி கடக ராசிக்காரர்கள் சென்சிட்டிவானவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓடோடு சென்று உதவி செய்யக்கூடிய யதார்த்த மனம், அதே மாதிரி ஜீவகாருண்யம், உதவி செய்யக்கூடிய பாங்கு அவங்கள்ட்ட இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு கோபமும் இருக்கிறது. இந்த கோபம் என்பது அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. இப்போலாம் அந்த நிறைய பேர் வந்து தனி கொடுத்தனமாக இருக்காங்கல்ல. அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்காரனால மாமியாருக்குலாம் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். கடகராசி பெண்களுடைய அன்பை புரிந்து கொண்டால், கடக லக்கண பெண்களுடைய அன்பை புரிந்து கொண்டால் மாமியார் மருமகள் கூட சண்டை வராது. அதே மாதிரி சிம்ம ராசிக்கார பெண்கள் சிஸ்டமேட்டிக். கணவன் 10 மணிக்கு வரணும்னா 10 மணிக்கு வந்துடணும். 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் சாப்பாடு அவர் தான் போட்டு சாப்பிடணும்னு இவங்க பரிமாற மாட்டாங்க. என்ன நேயர்களே, இந்த சிம்ம ராசிக்கார பெண்கள் வந்து நல்ல குடும்ப நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க. அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டா கரெக்டாக அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க. அந்த சிம்ம ராசிக்கார பெண்களை திருமணம் செய்வர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது கன்னி ராசிக்காரர். இந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் சிறந்த கல்வி, அறிவு, புத்தி, ஞானம் இருந்தாலும் அப்பாவிகள், ஏமாந்து போகக்கூடியவர்கள். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் மாமியாராக இருந்தாங்கன்னா மருமகள்கிட்ட அவ்வளோதான் சரண்டர் ஆகிடுவாங்க. மருமகளை வச்சு வழிநடத்த தெரியாதவங்களாக இருக்கிறவங்க கன்னி ராசிக்காரங்க. சரி, அடுத்த ராசி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வராரு. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். உங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. என்னோட டாக்டர் கே தர்ஷினிக்காக பேசுகிறேன் சார். ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? 11 ஓகே 12 1999. 11/5 12 ஒரே நிமிஷம். 11/10 1999 1999. எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சென்னை. ஓகே, அவங்க பிறந்த நேரம் சொல்லுங்கள். மடிப்பாக்கம். பிறந்த நேரம் சொல்லுங்கள். பிறந்த நேரம் நைட்டு வந்து 12:15 சார். அப்போ விடிந்தால் என்ன எத்தனாம் தேதிங்க? 11. விடிந்தால் 11. ஓகே, கரெக்ட். 10 நைட்டு 11:15. கரெக்டாக சொல்கிறீங்க. 12:15 சாரி. துலாம் ராசிக்கார பெண். அதாவது வந்து இது உங்கள் மகளுடைய ஜாதகமா? ஆமா சார். ஓகே, உங்களுடைய கேள்வி வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் வருதுன்னு சொல்லிடுங்க. அப்படியா? நீங்கள் மீண்டும் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கம்மா. 11/12/1999. அதுதான் நானும் போட்டிருக்கேன். 11/12/1999 12:15. 11/12. ஓகே 11/12 ரைட்டுமா. ஓகே, அதாவது 11/12 சார். அந்த நாங்க பிறந்த தேதி வந்து 11/12. ஆனா அவ 10ஆம் தேதி நைட்டு 12:15 பிறந்தா. அதனால 11. சிம்ம லக்னம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். கரெக்டா? இப்போ உங்களுடைய கேள்வி என்னம்மா சார்? அவங்க வந்து என்ன சார் படிப்பாங்க? டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அதாவது நாங்கள் வந்து ஒரு 200 டாக்டருடைய ஜாதகத்துக்கு மேலே யூனிவர்சிட்டியில் அனலைஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனுடைய தொடர்பு, ராகு கேதுக்களுடைய தொடர்பு, குருவினுடைய சம்பந்தம், செவ்வாயினுடைய சம்பந்தம் இருக்கிறவங்கலாம் டாக்டராக இருக்காங்க. உங்கள் மகள் வந்து சிம்ம லக்னம், சரிங்களா? இந்த சிம்ம லக்னம் உங்கள் மகள் வந்து சிம்ம லக்னம். அந்த சிம்ம லக்னத்துக்குள்ள பிறந்ததுனால அவங்களுடைய ஜாதக அடிப்படையில் கண்டிப்பாக மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் பிடிஎஸ் சம்மந்தப்பட்டது படிக்கிறதுக்கு இன்னமும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயம் அவங்களுக்கு வந்து 7.5 நாட்டு சனி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன், கொஞ்சம் சோம்பேறித்தனம் அடிக்கடி அவங்களுக்கு வந்துடும். அவங்கள நல்ல விதமான ஒரு நல்ல ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சிங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து சென்னை வருவேன். முடிந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் அவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க. நான் 18 வயது ஆனவர்கள் யாராக இருந்தாலும், அதே மாதிரி 10th +2 மார்க்கெல்லாம் எடுத்த பிறகுலாம் நான் டிவியில் பேசுவேன். என்ன படிக்கலாம், ஜாதகப்படி எதை படிக்கலாம், நாம் படிப்பது ஒன்று வேலை செய்கிறது ஒன்றாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் நிறைய நேர்கள் பார்த்துருக்கேன். இவங்க வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கம்மா. பிடிஎஸ் ரேஞ்சுக்கு நான் சொல்லியிருக்கேன். எம்பிபிஎஸ் ரேஞ்ச் இன்னும் சொல்லலை. அவங்க ஹாரோஸ்கோப் கொண்டு வாங்க, நான் நிறைய அவங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்போது இந்த நேயர்களுடைய அந்த மீனராசிக்காரருடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொன்னோம். அடுத்தது இந்த கடக லக்னம், சிம்ம லக்னம், இதில் பிறந்தவர்களுடைய மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமைவதில்லை என்று ஒரு ஆய்வு. இதுக்கு என்ன காரணம்?
இன்றைக்கி காலையில் ஒருத்தர் பொருத்தம் பார்க்க வந்தார். ஒரு 80 ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பொருத்தம் பார்க்க வர்றார். அவருடைய மகனுடைய லக்கணம் கடக லக்கணம். அவருக்கு வயசோ 33 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு. ஐயா ஏன் திருமணம் இவ்வளோ நாள் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி தான் உங்களை வந்து பார்க்க வந்தாங்க, இது மாதிரி சொன்னாங்க, கேள்விப்பட்டு வந்தோன்னு வந்தார். ஜாதகத்தை பார்த்தா அவருடைய லக்கணத்துக்கு 7ஆம் பாவாதிபதி சனி. 7ஆம் பாவாதிபதி வந்து சனியாக இருக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் அதிகமாக வைக்கக்கூடாது. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அந்த பெண்ணை திருமணம் செய்த பிறகு அவருடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மேன்மையாகும் என்பது அவருடைய ஜாதக கட்டத்தில் இருப்பதை நாம் எடுத்து சொன்னோம். அவங்க அந்த அம்மா வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, இவர் நிறைய எதிர்பார்த்து தாங்க இப்படி டிலே ஆயிடுச்சு. இப்போ 80 ஜாதகத்துக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறார். அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஜாதகம் தான் பொருத்தமாக இருந்து எடுத்து கொடுத்தேன். அதில் அவங்களுக்கு என்ன சொல்லி அனுப்பினேன்னா, கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் 7ஆம் பாவாதிபதி சனியாக வருவதால் எதையாவது ஒன்றை விட்டு கொடுத்தால் மட்டுமே சிறப்பான வாழ்க்கை அமையும். எல்லா வகையிலையும் பொண்ணு லட்சணமாக இருக்கணும், அதே மாதிரி நல்லா படிச்சிருக்கணும், நல்ல நிறம் இருக்கணும், உடன் பிறந்த மைத்துனர் இருக்கணும், அதே மாதிரி வந்து மாமனார் மாமியார் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நம்ம நினச்சிட்டே போய் நமக்கு சொகுசு கார் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் நினச்சிட்டு போனோம்னா எப்போ கல்யாணம் நடக்கிறது? அப்போது 4 கார்னர் லக்கணம் இருக்கு இல்லையா? மிதன லக்கணம், கன்னி லக்கணம், மீன லக்கணம், தனுசு லக்கணம், இவர்களுக்கெல்லாம் சிறந்த மன வாழ்க்கை அமையும். இப்படிலாம் நேயர்களே நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த பெண்களுடைய குணம் பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். துலாம் ராசிக்கார பெண்கள் அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த பெண்கள்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த வீட்டை அழகாக வச்சுப்பாங்க, கணவனை நல்லா பராமரிப்பாங்க, நல்ல சுவைபட சமைப்பாங்க. அதே மாதிரி அவங்களை போற்றக்கூடியவர்களை இவர்கள் போற்றுவார்கள். கிவ் அண்ட் டேக் பாலிசி உள்ள பெண்களாக இருப்பார்கள். மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரியாக அவங்கக்கிட்ட வந்து அணுகுமுறை சரியாக இருந்தால் அவங்களுடைய அணுகுமுறையும் சிறப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கார பெண்கள் மிகவும் ஆழமான மனிதர்கள். இவங்க எப்பொழுதுமே கணவன் எப்படிப்பட்டவர் என்று போட்டு வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் தவறாக சொல்லவில்லை. கணவனுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு அளவாக பேசுவாங்க. அது இந்த அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசிலாம் அதிகமாக பேசவே மாட்டாங்க. இந்த விருச்சிக ராசிக்கார பெண்கள்லாம் அவங்களுடைய மாமியாருக்கெல்லாம் மாமனாருக்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப கரெக்டாக இருந்தாங்கன்னா இவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. சரி, தனுசு ராசி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வராரு, பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். மிருகசீர்ஷம் நட்சத்திரம். இல்லையா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கய்யா. டேட் ஆஃப் பர்த் வந்து 19/9/1973. 19/9. எந்த ஊர்லேருந்து கூப்பிட்றீங்க? செமிபாளையம். 73ஆம் வருடமா? ஆமாங்க. சரிங்கய்யா, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? அது தெரியுதுங்களா, மாலை 6:15 மணி. இந்த நிகழ்ச்சியில் வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெளிவான பலன்கள் சொல்லலாம், பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ராசி அப்படிங்கிறது வந்து பண்ணி கொடுக்குறீங்களா? ஹலோ கனெக்ட் பண்ணி கொடுங்கண்ணா. அதாங்க இப்போ உங்களுடைய சொல்லுங்கள். கனெக்ட் பண்ணி கொடுங்கண்ணா அவர்கிட்ட. ஐயா, நான் தாங்க பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, நீங்கள் குழப்பாதீங்கய்யா. உங்களுடைய லக்கணம் மீன லக்கணம், ராசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, கரெக்டா? ஆமாங்க, மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். ஆமாம், மிருகசீரிஷ நட்சத்திரம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்கள். பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி. கேள்வி என்னங்கய்யா, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு வந்து தொழில் ஓட மாட்டேங்குங்க. 10ஆம் பாவாதிபதி நீசம். 10ஆம் பாவாதிபதி நீசமாகி அதே மாதிரி காரகனாகிய சனி கேது சேர்க்கையோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதக அடிப்படையில் நூதனமான தொழில்கள் செய்யலாம். 10ல் ராகு இருக்கிறதுனால நூதனமான தொழில். என்ன தொழில் பண்ணுறீங்கய்யா? நான் பவர்லூம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பவர்லூம் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியான தொடர்பு இல்லை, அது வந்து உங்களுடைய குலத்தொழிலாகவும் உங்களுடைய ஊர் சார்ந்த தொழிலாகவும் இருக்கிறது. அதுதான் நான் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். நம்ம எப்போதுமே வந்து இப்போ திருப்பூர்னா பனியன், சிவகாசினா பட்டாசு, சோமனூர் ஏரியா அப்படின்னா பல்லடம் ஏரியானா வந்து கோழிப்பண்ணை, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பவர்லூம். இது எல்லாரும் அதில் மேன்மை அடைகிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலருக்குலாம் வந்து அது மேட்ச் ஆகாது. அவங்களாம் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. பல்லடத்துலேருந்து திருப்பூர் பக்கத்தில் தான் இருக்குது. நாம் நேரில் வந்து சந்திப்போம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது நன்றி, வணக்கம். இந்த விருச்சிக ராசிக்கார பெண்கள் அப்படிங்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சென்சிட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு விஷயத்தை பிடிவாதம் பண்ணி சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா சாதிச்சே தேருவாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரவங்க, இவங்க இறையாண்மை, இறை வழிபாடு, கடவுள் கொள்கை இதெல்லாம் அவங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த தனுசு ராசிக்கார பெண்களை அந்த மாமியார் பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை.
அவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது, குறைகள் கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா எப்பொழுதுமே குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க வந்து ஒரு மாமியாராக இருந்தாங்கன்னா மருமகள்கிட்ட நிறைய குற்றங்களை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி மருமகளாக இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய செயல் கரெக்டாக செய்கிறேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மகர ராசிக்கார பெண்கள் மிகவும் தத்துவார்த்தமாக சிந்திக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கெல்லாம் நல்ல கிரகங்கள் அமைஞ்சிருச்சுன்னா மிகச்சிறந்த கிங் மேக்கர். அந்த குடும்பத்தில் கணவன், தன்னுடைய குழந்தைகள், அதனுடைய மாமனார், மாமியார் எல்லாருக்குமே ஒரு கிங் மேக்கராக திகழக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த மகர ராசிக்கார பெண்கள். அடுத்தது கும்ப ராசிக்கார பெண்கள், நிரம்ப அறிவு படைத்தவர்கள். அதே மாதிரி அதை வெளிக்காட்ட தெரியாது. அதனால தான் கும்பத்தான் மீளான் என்ற பழமொழி சொல்லப்பட்டது. இந்த கும்ப ராசிக்கார பெண்கள்லாம் திருமணம் செய்யக்கூடிய கணவன்மார்கள் வந்து நிறைய அவங்க பேசுவாங்க, நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவாங்கலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி மீன ராசிக்கார பெண்கள் பரோபகார சிந்தனை, யதார்த்தம், பிடிவாதம், கஞ்சத்தனம் இப்படிலாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அவர்கள் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய மனுதர்ம சாஸ்திரத்தை மீற மாட்டார்கள், குடும்ப பாரம்பரியத்தை மீற மாட்டார்கள், குடும்ப கௌரவத்தை மீற மாட்டார்கள். இப்படியெல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். என்ன நேயர்களே, இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறத நான் ரொம்பவும், ஏன்னா நான் பிறந்த ஊர் திருமணஞ்சேரி. நான் செய்து வைத்த திருமணங்கள் 2000ற்கு மேல். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் ஒரு 5 லட்சம் வெற்றிகரமான திருமணங்களை செய்து வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆலயம் matrimony.com அப்படிங்கிற நிறுவனத்தை உருவாக்கியிருக்கேன். தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகள் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமே என்னால் பயம் கொள்ள தேவையில்லை, நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ஜாதகங்களை நீங்கள் எனக்கு கொரியர் கொரியரில் அனுப்பிவிடுங்க. அதுக்கு உண்டான ஒரு சிறிய தட்சணை அதை நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க மணி ஆர்டர் மூலமாக. ஒரு நல்ல மன வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம். 12 ராசிகளுடைய குணங்களை 23 ஆண்டுகளாக ஆய்வு செய்து இந்த ஆண் இப்படி தான் இருப்பார், இந்த பெண் இப்படி தான் இருப்பார், அவர் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு எந்த மாதிரியான ஜாதகங்களை சேர்க்கணும், அந்த ராசிக்கு எந்த மாதிரியான ஜாதகங்களை சேர்க்கணும், கிரக கட்டங்களை பார்த்து எவ்வாறு சேர்க்க வேண்டும். மிக முக்கியம் வந்து கிரக கட்டம். வெறும் 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்து அது நீங்கள் என்கிட்ட வரவே வேண்டியதில்லை. புஸ்தகம் வைக்கும், ஒரு நொடியில் திருமண பொருத்தம் பார்க்கலாம், வாங்கி படிச்சுட்டு நீங்களே கல்யாணத்தை பண்ணிவிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதக கட்டங்களை பார்க்க வேண்டும். என் சகோதரனுடைய திருமணம் காலதாமதம் ஆனதை விடுத்து நானும் ஒரு நல்ல திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் 1992ஆம் ஆண்டு முதல் இந்த ஜோதிட ஆய்வை மேற்கொண்டு இன்று 24வது வருடம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் இந்த வாரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வரக்கூடிய அடுத்த வாரங்களில் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். அதே வாழ வழி இழந்தவர்கள், வாழ்க்கையை துளைத்தவர்கள், முதலாளி என்றால் என்ன என்று அறியாதவர்கள், தொழிலாளியாகவே இருக்கக்கூடியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அதே மாதிரி உங்களுக்கு தொழில் நஷ்டமானவர்கள், மன விரக்தி அடையக்கூடியவர்கள், தற்கொலை எண்ணம் படைத்தவர்கள், அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையே சூன்யமாக இருக்கிறதே என்ற எண்ணம் உடையவர்கள், இவங்க யாராக இருந்தாலும் என்னை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் திருப்பூருக்கு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் என்பதை கூறி, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி நாளைய வாழ்க்கை, நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமையும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை இதே நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நலம் தரும் நவகிரகங்கள் வழங்கியவர் மனப்பகுப்பாய்வாளர், காலக்கணித ஆராய்ச்சியாளர், ஆலயம் ஜி. சுவாமிநாதன், DA, BA Astrology, MA Philosophy, MSc Aplastro. முன்பதிவு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9865939996 மற்றும் 9865914446. மாதம் ஒரு முறை சென்னையிலும் சந்திக்கலாம். அலுவலக முகவரி 32A RR காம்ப்ளெக்ஸ், மங்கலம் ரோடு, சங்கரப்ப கவுண்டர் மளிகை அருகில், கருவம்பாளையம், திருப்பூர் 641604. வெப்சைட் முகவரி www.astroalayam.com. இமெயில் முகவரி alayamswaminathan@gmail.com.